அவரே பூமி அனைத்திற்கும் ராஜா, நம்முடைய ராஜா. அவருடைய சமூகத்திலே எப்பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டு, எப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆகவே இந்த நாளிலே நம்மை அழைத்து வந்த ஒரு உண்மை உள்ளது. நம்மோடு தொடர்ந்துமாய் பேசி வருகிறார். அவருடைய ஆழங்களை, ரகசியங்களை நமக்கு கிருபையாய் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு நாங்கள் ஏமாற்றோம். ஆனாலும் அவருடைய அநாதி தீர்மானம் எங்கள் மேல் அப்படியாய் இருக்கிறது. கடைசி காலத்திலே இருக்கிற தம்முடைய சபைக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் நிறைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு என்றால் எல்லாம் உண்மையாய் அவரை நேசிக்கிற, உண்மையாய் அவருக்காய் வாழுகிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கடைசி நாளிலே நம்மை நியாயம் தீர்க்க போகிறவரும், நம்மை நடத்துகிறவரும், சகலத்தையும் முற்குறித்து அறிந்தவர். அப்போ அவருடைய சமூகம் எப்பொழுது நமக்கு இன்பமாய் இருக்கிறது. என்ன வந்தாலும், மழை வந்தாலும், புயல் அடித்தாலும், அவருடைய சமூகத்துக்கு வருகிற உங்கள் மேலே அவருடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தருகிற கர்த்தர். அவர் மனம் மாறுகிறவர் அல்ல, வசனித்தும் செய்யாது இருக்கிறவரும் அல்ல. ஆகவே தேவன் இந்த நாளில் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் பல தடவை கடந்து போன ஒரு வார்த்தை தான். பல தடவை இதை நாம் தியானித்திருக்கிறோம். பல கோணத்திலே பல வாக்கியர்களை கொண்டு தேவன் சபைகளிலே இதற்குரிய பலவிதமான கோணத்தின் காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் இந்த நாளிலும் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் இன்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்க போகிற காரியங்கள் வித்தியாசம். தேவன் இதுக்குள்ளே வைத்திருக்கிறது பெரிய அவருடைய அநாதி தீர்மானத்தின் ஒரு தேவ திட்டத்தை அவர் இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதைத்தான் நம் நடுவிலே பேச விரும்புகிறார். ஏன்னா இன்றைக்கு பாருங்க, இந்த வார்த்தைகளை எடுத்து தேவனை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் இப்படி செய்கிறவென்றெல்லாம் சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கிற, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஊழியர்கள் உண்டு, தவறு அல்ல என்ற தேவ வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆனால் தேவன் இதுக்குள்ளே வைத்திருக்கிற மறைபொருள்களின் ரகசியத்தையும் நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த ஆசீர்வாதத்தின் தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைக்குள்ளே தேவன் என்னத்தை செய்ய விரும்புகிறார், என்னத்தை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல முடியும். இந்த காலம் சமீபித்து வந்துவிட்டது. ஆகவே இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற சில காரியங்களிலே நாம் எத்தனை சமீபமாய் வந்துவிட்டோம், எத்தனை நெருங்கி வந்துவிட்டோம் என்பதை அவருடைய வார்த்தையின்படியும், அவர் நமக்கு கொடுத்த காலத்தின் படியும், அவர் நமக்கு கொடுத்த வரிசையின் படியும், அவர் நமக்கு கொடுத்த நாட்களின் படியும் நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதை ஆவியானவர் நம் நடுவிலே பேச விரும்புகிறார். என்றால் மனவாட்டி தூங்கி கொண்டு இருப்பது ஆவியானவருக்கு எல்லளவேனும் பிரியமில்லை. அப்போ அவர் போராடி மனவாட்டியை உயிர்ப்பிக்க இந்த கடைசி நாளிலே அவர் வைத்திருக்கிற பெரிதான ஆயுதம் எது என்று சொன்னால் அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ளதான் தேவன் சகலத்தையும் வைத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தைக்குள்ள இருந்துதான் நமக்குரியதை தேவன் எடுத்து தரப்போகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாமே சத்தியம், உண்மை. ஆகவே நீங்க நன்றாக உங்க இதயத்தை ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்து இந்த சத்தியத்துக்கு காது கொடுத்து கேட்டால் மாத்திரம் இந்த சத்தியத்தை நன்றாய் புரிந்து கொள்வீங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி தியானித்து பல தடவைகள் தியானித்து போன வசனங்கள் தான். ஆகவே இன்றைய நாள் தியானத்துக்காக யோவான் 2வது அதிகாரம். இங்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதை நாம் எல்லாரும், அதுதான் தேவன் செய்த முதலாவது அற்புதம், கானாவூர் அற்புதம் என்று சொல்லி நாம் தியானிக்கிறது வழக்கம். அந்த அற்புதத்தை சொல்லி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது போல உங்கள் வாழ்க்கைகளை மாற்றுவார், கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். நாம் ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகளை சொல்வதும் அதிக நிச்சயமே, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் தேவன் இந்த முதல் அற்புதத்தை, இது அவர் செய்த வெளிப்படையாய் செய்த முதல் அற்புதம். இதற்கு முன்பாக அவர் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், வலையை போடு என்று சொல்லி பேதுருவிடத்திலே சொல்லுகிறார். அது அவர் மறைவாய் செய்த அற்புதம். அப்போ வெளி அரங்கமாய் அவர் செய்தது இந்த அற்புதம். ஆகவேதான் வேதம் இதை முதலாவது அற்புதம் என்று காண்பிக்கிறது. அதை முதலாவது அற்புதம் என்று அவருடைய சீசன் யோவானும் எழுதி வைக்கிறார். என்றால் வெளியரங்கமாய் செய்யப்பட்டது, ஜனங்கள் மத்தியிலே செய்யப்பட்ட. அப்போ தேவன் ஒரு காரியத்தை வெளியரங்கமாய் செய்தார். தேவன் ஒரு காரியத்தை தன் பிள்ளைகள் மத்தியிலே செய்தார். அதிலே பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். அப்போ இங்கே தேவன் வந்திருக்கிறது. இப்ப யூதர்கள் மத்தியிலே நன்றாய் புரிந்து சம்பவத்தை
உங்களுக்கு கொஞ்சம் விளக்கிட்டு நான் வார்த்தையூடாக தேவ ஆவியானவருடைய வழிகாட்டுதல்படி நடத்தி செல்ல விரும்புகிறேன். அப்போ இங்கே யூதர்கள் மத்தியிலே அவரோடு இந்த காரியம் செய்யும் பொழுது இருந்தது அவருடைய சீசர்கள், அவருடைய அங்கே அந்த யூத ஜனத்து அந்த கானா ஊரிலே, அது தேவன் இருந்த அந்த நாசரேத்துக்கு பக்கத்திலே அடுத்த ஊர் தான் கானா ஊர். அப்போ அந்த கானா ஊர் கலிலேயா பகுதியிலே இருந்தது. இப்போ வசனத்தினுடைய ஒன்றாய் பார்த்து இதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஒரு கணக்கு உண்டு, இதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உண்டு, இதுக்குள்ளே தேவன் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அந்த திட்டத்தினூடாக ஒரு திட்டத்தை தொடங்குகிறார். அந்த தொடக்கத்தினூடாக தேவன் முடிவு பரியந்தம் தான் செய்ய போகிற தன்னுடைய பெரிதான திட்டத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த அற்புதம், இந்த காரியம் மிக மிக மிகவும் விலையேற பெற்ற ஒரு அற்புதத்தை தேவன் செய்து காண்பிக்கிறார். அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து முதலாவது வாசிங்க. 126வது பக்கம் கொஞ்சம் சத்தமாய் வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். ஆமென். இந்த வார்த்தைகளை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையாம் நாளிலே திருமணம் நடக்கிறது? 3ஆம் நாள். கடந்த வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது 3ஆம் நாளிலே ஒரு விசேஷித்த ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் நாளிலே அங்கே திருமணத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் கலிலேயா என்கிற அந்த ஊருக்கு. இங்கே வேதத்தின்படி 3வது நாள். ஆனா இங்க ஒரு வரிசை ஒன்று இருக்கிறது. அப்போ அதை நாம் பார்த்தால் நமக்கு தெரியும் இந்த திருமணத்துக்கும் ஆவிக்குரிய சபைக்கும் உள்ள தொடர்பு என்ன, தேவன் வைத்திருக்கிற அநாதி திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்வதென்றால் ஒரு வரிசையை நாம் பார்க்கணும். அப்போ அதுக்கு நாம் யோவான் 1வது அதிகாரத்துக்கு நாம் சென்றால் இதிலே அங்கே தேவனுடைய வார்த்தையானவர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த 18வது வசனம், தேவனை ஒரு காலம் ஒருவரும் கண்டதில்லை, பிதாவின் மடியிலிருந்த குமாரன் அவரை வெளிப்படுத்தும்படியாய் வந்தார் என்று தேவனுக்குரிய அந்த அறிமுகத்தை யோவான் முடிக்கிறார். முடித்த பின்பாக ஒரு நாள் கணக்கு தொடங்குகிறது, ஒரு வரிசை தொடங்குகிறது. அதில் இருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். 19வது வசனத்தை வாசிங்க. 1:19. எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபொழுது, ஆமென், இது முதலாவது நாள் நடக்கிற சம்பவம். அதாவது யோவான் ஸ்நானகனிடத்திலே யோவான் ஸ்நானகனிடத்திலே அங்கே யார் வருகிறார்கள் என்றால் யூதர் மூப்பர்கள் அனுப்புகிறார்கள், வந்து கேட்கிறார் நீங்க யார் என்று. இது முதலாம் நாளிலே நடக்கிற சம்பவம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது. 1:29 வாசிங்க. இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் 29 அதே அதிகாரம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமென். இப்போ இது முதல் நாள் இந்த சம்பவம். யூதர்கள் மூப்பர்கள் அனுப்புறாங்க. யூதர் வந்து கேட்கிறாங்க யோவானை பார்த்து நீர் யார் என்று. இந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது மறுநாள் என்றால் அதுக்கு அடுத்த நாள், அது 2வது நாள் என்ன நடக்கிறது? யோவான் இயேசுவை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இது 2வது நாளிலே நடக்கிற சம்பவம். அடுத்ததாக யோவான் 1:35 வாசிங்க. மறுநாளிலே யோவானும் அவருடைய சீசரில் 2 பேரும் நிற்கும்போது, திருப்பி அது 2வது நாள். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாளிலே இங்கே அவர்கள் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போவதை கண்டு திருப்பி தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இது 3வது நாள். இந்த நாட்கணக்கை நான் ஏன் சொல்றேன் பின்பாய் நீங்க புரிந்து கொள்வீங்க. என்ன தேவன் ஒரு வரிசையை வைத்து ஒரு காரியத்தை எழுதினா என்ன பாருங்க, மறுநாள் அங்கே அதுக்கு அடுத்த நாள் என்று தேவன் நாட்களை அழகாய் எங்களுக்கு வரிசைப்படுத்தி காண்பித்துக் கொண்டு வருகிறார். அதன் பின்பாகத்தான் இந்த திருமண காரியம் நடக்கிறது. அப்போ இது 3வது நாள். இப்ப 43 வாசிங்க. அதிலே 1:43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஆமென். இப்போ 4ஆம் நாளிலே பிலிப்புவை சந்தித்து விட்டு தேவன் அந்த 4ஆம் நாளிலே முடிவெடுக்கிறார் கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி. அப்போ 4வது நாள் அங்கே முடிவெடுத்து அவர் கலிலேயாவுக்கு 3வது நாளிலே வருகிறார் என்றால் அதற்கு பின்பாக 3 நாட்கள், அந்த 4வது நாள் 3வது நாள் அந்த திருமணத்துக்கு
ஆண்டவர் வருகிறார். அப்போ இந்த வரிசைப்படி நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள், ஆனால் இந்த வரிசைப்படி 7வது நாள். 7வது நாள். அப்போ 7க்கு 3க்கும் என்ன சம்பந்தம் நாம் பார்க்க போவோம். 7க்கு 3க்கும் இருக்கிற சம்பந்தம் தேவன் இதுக்குள்ள வைத்திருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டாதான் நமக்கு தெரியும். அப்போ தேவன் அங்கே பிலிப்புல சொல்றார், வா கலிலேயாவுக்கு போகலாம். அங்கிருந்து 3ஆம் நாள், அப்ப இந்த சம்பவம் 4வது நாளிலிருந்து 3ஆம் நாள் சரியாக தேவன் அங்கே கானா ஒரு திருமணத்துக்கு அங்கே வருகிறார். அப்போ அங்கே வந்த அந்த கலிலேயாவுக்கு வரும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யூதர்களுடைய முறைமைப்படி, யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அவர்களுடைய திருமணத்தை எல்லாம் அவர்கள் எப்ப செய்வாங்க என்று சொன்னா 3ஆம் நாளிலே செய்வாங்க. 3ஆம் நாளிலே தான் யூதர்கள் திருமணம் செய்வார்கள். இந்த நாளை அவர்கள் எப்படி கணக்கு பார்ப்பார்கள் என்று சொன்னா சனிக்கிழமை அவர்களுக்கு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை வாரத்தின் 2வது நாள், செவ்வாய்க்கிழமை வாரத்தின் 3வது நாள். யோம் ஷிலிஷி என்று சொல்லி அங்கே யூதர் முறைமையின்படி அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அவர்கள் கொடுத்த பேர். அது பின்னாலே ரோமர் வந்துதான் அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று மாற்றிவிட்டார். யூதர்களுடைய அந்த கணக்கு, யூதர்களுடைய முறைமை, அவருடைய கணக்கு வந்து சந்திரனை அடிப்படையாக, ஆகவேதான் அவருடைய ஓய்வு நாள் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த 3வது நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போ 3ஆம் நாள்ல தான் அவர்கள் திருமணத்தை செய்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த 3ஆம் நாள் அவர்கள் திருமணம் செய்வார்கள். அப்போ 3ஆம் நாள் என்ன, 3ஆம் நாளுக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன என்ற ஆண்டவர் இந்த 3ஐ குறித்து பல இடங்களில் பலவிதமாய் பேசுகிறார். இதன் பின்னணியத்தை நீங்க புரிந்து கொண்டால்தான் இந்த அற்புதத்திற்குள்ளே இருக்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுகிற காரியம் என்று சொன்னால் 100க்கு 100 பிரயோஜனம் உள்ளது. பிரயோஜனம் இல்லாத எதையும் தேவன் நம் கரத்தில் எழுதி கொடுக்கிறது இல்லை. அப்போ இந்த 3ஆம் நாள் அவர்களுக்கு ஏன் விசேஷித்தது என்று சொன்னால் ஆதியாகமம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ அங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். பின்பாய் மீண்டுமாய் நாங்கள் யோவானுக்கு அந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு இருந்து நாம் தியானிக்க போவோம். 1ஆம் நாள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம் 1:10. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென். முதலாவது தேவன் 2ஐயும் சேர்த்து நல்லது என்று சொல்லி இந்த 10வது, அதாவது இது இந்த 10வது வசனம் சொல்லுகிறது. இதிலே 12வது வசனத்தை வாசிங்க. அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம், நமக்கு அது தேவையில்லை. 12ஐ வாசிங்க. பூமியானது பிள்ளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் கூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். இது 3ஆம் நாளிலே நடக்கிற சம்பவம். இந்த 3ஆம் நாள் சம்பவத்திலே தான் 2 இடத்திலே தேவன் நல்லது என்று சொல்லுகிறார். முதலாவது உயிர், அதாவது மண்ணிலே இருந்து முதலாவது உயிரை தேவன் பிறப்பிக்க பண்ணினது 3வது நாள். ஆகவேதான் நம் முதற் பலனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் 3ஆம் நாளிலே உயிர்த்து எழுந்தார். தேவன் எப்படி இணைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 3 என்பது ஒரு விசேஷித்த ஒரு நாள். என்ற இந்த 3ஆம் நாளிலே அங்கே இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு என்று யூதர்கள் நம்பினார். அது 3ஆம் நாளிலே தான் நாமும் அந்த உயிர் தெளிந்த வல்லமைக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டபடியினால் அதுக்குள்ளே தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் 3 என்று வரும் பொழுதுதான் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாய் பார்க்கணும். 3ஆம் நாளிலே உயிர் தெளிந்தார், 3 ஆணியிலே அங்கே தொங்குகிறார். இத்தனை மணி நேரம் இதெல்லாம் நான் உங்களுக்கு கடந்த வாரம் சில காரியங்கள் மேலோட்டமாய் சொல்லிக் கொடுத்தேன். இந்த வாரம் இந்த நாம் கற்றுக்கொள்ள போகிற இந்த அற்புதத்துக்குள்ளே இருக்கிற இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளத்தான் இந்த நாட்கணக்கை நீங்க புரிந்து கொள்ளும். ஏன் என்று கடைசியை நான் சொல்லும் பொழுது நீங்க புரிந்து கொள்ளுவீங்க. அதுக்காக இதெல்லாம் சொல்லிக் கொண்டு வா. அப்போ முதலாவது உயிர் மண்ணிலிருந்து தேவன் பிறப்பித்தது 3வது நாள். அங்கே மாத்திருந்தான் தேவன் நல்லது நல்லது என்று 2 தரத்திலே சொல்லி முடிக்கிறார். 3ஆம் நாளிலே அவர் செய்கிற காரியம் அதை நீங்க வாட்சி பார்க்கலாம் தொடர்ந்து.
அப்போ அந்த இடத்துல மட்டும்தான் ரெட்டிப்பான நன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் பேசுகிறார். இப்போ இந்த கல்யாணம் திருப்பி நம்ம யோவானுக்குள்ள வருவோம். அங்கிருந்து சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒன்றாய் பார்க்க போவோம். அப்போ இங்கே கிறிஸ்து நமக்காய் முதல் பலனானவர் மண்ணில் இருந்து அவர் உயிர் தெழுந்தார். மண்ணில், அதாவது மண்ணான சரீரத்தில் இருந்து, அதான் மண்ணை அடையாளப்படுத்துறது என்ற சரீரம் மண்ணிலிருந்து உருவானது. அப்போ இந்த மண்ணில இருந்து அவர் உயிர் தெழுந்தது 3வது நாள். அப்போ 3வது நாள் விசேஷித்த நாள். 3வது நாள் யூதர்கள் அறியாமலே, அவர்கள் இயேசு உயிர்த்தெழுதலை அநேகர் நம்புவதே இல்லை, ஆனாலும் அவர்கள் அறியாமலே அவர்கள் தேவனுடைய அந்த 3ஆம் நாள் திட்டத்துக்குள்ளே வந்து விட்டார். அப்படி தீர்க்கதரிசிகளை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் என்ற எல்லாத்துக்கும் வசனம் வேணும், எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும், இல்லைன்னா நம்ம ஒன்றை நம்பக்கூடாது. இப்போ இந்த கானாவூர் திருமணத்திலே நீங்க யார் யார் போனாங்க என்று சொல்ற 2வது அதிகாரம் 1 வாசிட்டீங்க, 2 வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். அப்போ இயேசுவோடு கூட போனது யாரு? என்ன இதெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கு இதுக்கு பின்பா இருக்கிற மறைப்பொருளை நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப தாய் அங்கே, இயேசு போகும்போதே தாய் அங்கே இருக்கிறார், தாய் அந்த திருமணத்துக்குள்ள இருக்கிறார். அதை பின்பா நான் சொல்லுகிறேன் ஏன் தாய் முன்பாய் போனாய். அடுத்ததாய் இயேசுவும் சீசர்களும் போறாங்க. ஆனா இந்த திருமணத்துக்கு போகும்போது நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா இயேசுவோடு 12 சீசர்களும் போகவில்லை. ஏன்னா அப்பதான் தேவன் சீசர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரோடு போனது பிலிப்பு, அங்கே பேதுரு, ஆந்திரேயா, அங்கே யோவான், ஒரு 6 பேர் மட்டும் இருக்கலாம். 6 அல்லது 7 பேருக்குள்ளதான் அந்த அவரோடு போன சீசர். அவர்கள் அவருடைய உடன் வேலையாட்களாக அங்கே திருமணத்துக்குள்ளே போறாங்க. இதெல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்க. கானா ஊர், அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா திராட்சை செடிகளால் நிறைந்த ஒரு இடம், ஒரு செழிப்பான ஒரு கிராமம். அது ஒரு பெரிய பட்டணம் அல்ல, ஒரு கிராமம். அந்த கானா ஊர் நீங்க இன்டர்நெட்ல அடிச்சு பார்க்கலாம். கானா ஊர் என்று அடிச்சீங்கன்னா, கேனன் என்று சொல்லி அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊரை குறித்து, அதனுடைய தன்மையை குறித்து அங்கே இருக்கு. அப்போ அது ஒரு சிறிய ஊர், அங்கே ஒரு செழிப்பான ஊர். அப்போ இங்க இருந்து அங்கே அவர்களுக்கு வேண்டிய திராட்சை ரசம் அங்கிருந்து அவர்களுக்கு தாராளமாய் கிடைத்தது. அப்போ யூதர்களுக்கு ஒரு முறை உண்டு, அவங்களுடைய திருமணத்துல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா அந்த திராட்சை ரசம் எப்படிப்பட்டது என்று சொன்னா கொஞ்சம் நாம் நினைக்கிற மாதிரி இப்ப இங்க வச்சு இந்த புளிக்க பண்ணி இத்தனை வருஷம் வச்சு அப்படிப்பட்டது அல்ல. அவர்கள் அதை கொஞ்சமாய் புளிக்க பண்ணி அதோடு தண்ணீர் கலந்துதான் அதை பரிமாறுவார்கள். அப்போ அந்த யூதர்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணத்தை அவர் மீறுகிறவர்கள் அல்ல என்று அவர்கள் கிறிஸ்துவின் அந்த நியாய பிரமாணத்தை கை கொண்டு வருகிறபடி அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதால் போதை அடையக்கூடாது, குடிக்கலாம் அளவாய். அது அவர்கள் அதோட தண்ணி கலந்துதான் குடிப்பாங்க. அது நாம் நினைக்கிற மாதிரி அப்படி புளித்து வெறிக்க பண்ணுகிற திராட்சை ரசம் அல்ல, ஆனா புளிப்புள்ளது. திராட்சை ரசத்தை நீங்க 2-3 நாள் வச்சாலே கொஞ்சம் புளிப்பு தன்மை வந்துடும். அப்போ அதைத்தான் அவர்கள் அங்கே கல்யாணத்திலே பரிமாறுவாங்க. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, மரியாதை முன்பாக போய் நிற்கிறான்னு சொன்னா, மரியாள் அறியப்பட்டது. மரியாள் ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கப்படினா அவருடைய திருமணங்களுக்கு அப்படிப்பட்டவர்களை அவர்கள், அதான் இயேசு போகிறார். அப்போ மரியாளை அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தும்படியாக, திருமணத்தில் அந்த முதன்மை இதில் இருந்து நடத்தும்படியாக மரியாள் அழைக்கப்படுகிறார். ஆகவேதான் மரியாள் தன்னுடைய திராட்சை ரசம் தீர்ந்தது என்று சொன்ன பொழுது தன்னுடைய குமாரனிடத்திலே சொல்லுகிறார், திராட்சை ரசம் தீர்ந்துட்டு ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி. நான் இந்த வசனங்களை கொண்ட வாசிக்க போகிறோம். அப்போ இந்த யூத திருமணம் ஒரு கிழமைக்கு நடக்கும், 7 நாட்களுக்கு நடக்கும். யூதருடைய திருமணம் எல்லாமே 7 நாளைக்கு நடக்கும். அப்ப இந்த 7 நாளும் திராட்சை ரசம் கொடுக்கணும். அப்படி அந்த திராட்சை ரசம் கொடுக்கப்படாவிட்டால் யூதர் அந்த மாப்பிள்ளை அந்த குடும்பத்துக்கு அவமானம். அப்போ இதை மரியாள் அந்த இடத்திலே அவர்கள் அழைத்தவை கனப்படுத்தினபடினால் அவதான் இந்த திருமண காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கப்படினால் மகனிடத்திலே அவர் சொல்லுகிறார். இப்ப சொல்லும் பொழுது நீங்க வாசிங்க 4வது வசனத்தை. அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கு உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். இங்கே ஆண்டவர் ஸ்திரியே என்று சொல்லுகிறார். ஸ்திரீ தன் தாய் என்று சொல்லவும் இல்லை, மரியாள் என்று சொல்லவும் இல்லை, ஸ்திரியே என்று சொல்லுகிறார்.
பின்பாக ஒரு காரியம் இருக்கு. அதை பின்பாக உங்களுக்கு சொல்லித்தான். ஸ்திரீ என்று சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று அவர் சொன்னதற்கு காரணம், இன்னும் மேசியாவாய் அவர் அறியப்பட இல்லை. ஆனாலும் அற்புதத்தை செய்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. மேசியாவை அறியப்பட இல்லை, இனித்தான் அவர் அறியப்பட போகிறார். ஆக சீசர்கள் மட்டும்தான் நம்பினாங்க இவர் மேசியா என்று சொல்லி. அங்கே பிலிப்பு நாத்தான்வேல் இந்த கானாவூர் இந்த இடத்துல இருந்து வந்தவர் நாத்தான்வேல். அங்க நீ பின்பு அந்த 1ஆம் அதிகாரம் வாட்சி கொண்டு பார்க்கலாம். அப்போ நாத்தான்வேலும் இந்த திருமணத்திலே வருகிறார். அப்போ இந்த இடத்திலே என்ன நடக்கு சம்பவம்? இயேசு ஏன் மரியாதை பார்த்து, ஸ்திரீயே என்னுடைய நேரம் இன்னும் வரல, அவர் இன்னும் மேசியாவா இன்னும் மகிமைப்பட இல்லை. ஆகவேதான் அவர் அப்படி சொல்லுகிறார். இப்ப மரியாதை ஏன் குமாரத்துல வந்தான்னு சொல்ல, இந்த இடத்துல அவைக்கு சப்போர்ட்டா இருந்தது இயேசு. ஏன்னா இயேசு அழைக்கப்பட்டு வந்துட்டு அவரோட சீசனும் இருக்கிறாங்க. குமாரத்துல ஏதாவது சொன்னா ஏதாவது செய்வார் என்ற ஒரு நோக்கத்தோடு தான். ஏன்னா மரியாதைக்கு தெரியாது இவர் அற்புதம் செய்வாரா செய்ய, அதெல்லாம் தெரியாது. இன்னும் அவர் தன்னை பிரபலப்படுத்தாத ஒரு நேரம், ஆரம்ப கட்டம். அப்போ மரியாதைக்கு சில காரியங்கள் தீர்க்கமா சொல்லப்பட்டால் பின் நாட்களே அவ அது மறந்து போறான். பின்பாகத்தான் அவன் மீண்டுமாய் கண்டு கொள்ளுகிறான். சிலுவை மரணத்தின் பின்பாக, அதன் பின்பாகத்தான் அவைக்கு ரட்சிப்பு. அப்போ அது தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2:6 வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அது என்ன 6 கச்சாடி? இப்போ ஒரு கிராமமே திருமணத்துக்கு வந்திருக்கு. இங்கே 3 இல்ல 4 கேன் அப்படி என்று 2-3 சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொரு கச்சாடியும் அது கிட்டத்தட்ட எத்தனோ லிட்டர்ஸ், 115 லிட்டர் கிட்ட தண்ணி கொள்ளக்கூடியதுக்கு 6 கச்சாடிகள். இந்த 6 கச்சாடிகள் எதை அடையாளப்படுத்துகிறது? இந்த 6 கச்சாடிகள் ஏன் அந்த கச்சாடி ஏன் அது கல்லிலே கல்லிலே செய்யப்பட்டது. அப்ப யூதர்கள் நம்பினாங்க கல்லு தீட்டுப்படாது. அப்ப கல்லிலே தண்ணீரை பிடிச்சு வச்சா அந்த தண்ணீரால தங்களை கழுவும் பொழுது தாங்கள் பரிசுத்தமா, தங்களுடைய தீட்டு நீங்கி தாங்கள் பரிசுத்தமாக என்று சொல்லி அவங்க நம்பினாங்க. ஆகவேதான் யூதருடைய முறைமைப்படி அவங்க அடிக்கடி கழுவாங்க. நீங்க மார்க்கில் எடுத்து பார்க்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 3-4 எடுத்து வாசிங்க. அதை பார்த்துட்டா நல்லது. இருந்தபடினால் யூதர்கள் அதை கை கொண்டு வந்தாங்க, கழுவினாங்க. அதை எல்லாம் அந்த தண்ணி எல்லாம் எடுத்தது கச்சாடி. அப்போ அவர்களுடைய பார்வையில கல்லு தீட்டுப்படா. ஆகவேதான் அவர்கள் கச்சாடிகளை அதை நிரப்பி வைத்து, அது அவருடைய முறைமை. ஆகவேதான் அங்கேயும் 6 கச்சாடிகள் நிரப்பப்பட்டிருக்கு. தண்ணி அங்கேயும் வந்ததெல்லாம் யூதர். புறஜாதிகள் யார்? எல்லாம் யூதர்கள். இப்ப சீசரோடு அங்கே இயேசுவும் இருக்கிறார். இப்போ இந்த திருமணத்திலே யார் யார் அங்கே இருந்தது பார்த்தா மக்கள் இருக்கிறாங்க. நல்ல விளைய கொடுங்க. அங்க யூத ஜனங்கள் இருக்கிறாங்க, அங்கே வேலைக்காரர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுடைய வேலைக்காரர் அங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற சீசர்கள். அதே போல அங்கே வேலை செய்ய திருமணத்தில் வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரர் இருக்கிறாங்க. அதை விட இன்னொருவரும் இருக்கிறார், மேற்பார்வை செய்கிற ஒருவர், மேற்பார்வையாளர், அவரும் அங்கே இருக்கிறார். இதுக்கெல்லாம் பின்பா இருக்கிற அர்த்தங்களை நாம பார்க்க போகிறோம். அப்போ இங்க என்ன நடக்குது என்று சொன்னா 2:8 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது வெள்ளை பசி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்போ இயேசு சொல்லுகிறார் தன் வேலைக்கு சீசர்களை பார்த்து தண்ணீரை நிரப்புங்கன்னா அவன் நிரப்பிட்டான். நல்லா விளங்குங்க. இப்ப இயேசு அல்ல தன்னுடைய சீசருக்கு கட்டளை கொடுக்கிறார், அங்க இருந்தவருக்கு கொடுக்கிறார். அவர்கள் இணைந்து அங்கே அந்த கச்சாடிகளை நிரப்புறாங்க. இப்ப நிரப்பின பிறகு அதிலே கொஞ்சத்தை நன்றாக விளங்குங்க. மென்று என்றால் முழுவதும் இப்ப கச்சாடிகள் ஃபுல்லா நிரப்பப்பட்டிருக்கு. அதுல ஒரு கொஞ்சத்தை மென்று சொல்ற. இப்ப இதை கொண்டு போய் பந்தி விசாரிக்கிற
அதாவது பந்தி விசாரிப்புன்னா அவர் தான் முதல்ல அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை பரிமாறும். அதுக்கு அவர் தான் தலைமை. அவரிடத்துல கொண்டு போய் இதை கொடுங்க என்று சொல்றாங்க. இப்போ அவர் அங்கே அதை குடித்து 9:10 அப்படியே வாசிங்க. இந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம எல்லாம் ஒன்னோட பார்க்க போறோம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை வெட்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறே என்றார். ஆமென். இப்போ இந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது இது எப்படி வந்தது என்று இதை கொண்டு போய் அங்கே வேலைக்காரர் கொடுக்கப்பட்ட அவர் அழைத்தது மணவாளன். வேலைக்காரத்தில் அவர் கேட்க இல்லை. இப்போ மணவாளனை அழைத்து கேட்கிறான், நல்ல ரசம், இந்த குட் வைன். அப்போ இன்னைக்கு திராட்சை ரசம் இந்த வைனை குடிக்கிறாங்களே, அவங்க ஒரு காரணம் சொல்றது, இயேசுவே திராட்சை ரசம் வைன் குடித்தாரு. ஆனா இங்க வேதம் தெளிவாய் நீங்க எடுத்து ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தமிழை மொழி நல்ல திராட்சை ரசம் என்றா புளிக்காது. இவங்க பரிமாறுறது புளித்தது, ஆனா இவர் உண்டாக்கி கொடுத்தது புளிப்பில்லாத புதிய திராட்சை ரசம். ஆகவேதான் அதை அந்த பந்தி விசாரிப்புக்காரர் குடித்த உடனே அவருக்கு அந்த வித்தியாசம் விளங்கிட்டு உடனே அவர் கூப்பிட்டு கேட்கிறார், நல்லதை வச்சிருந்தீங்களே எவ்வளவு நாள், அப்போ நீங்க இதை முதல் பரிமாறி இருக்கணும். ஆனா தேவனுடைய காலத்தின் நிறைவேறுதல் தான் தேவன ஒரு காரியத்தையும் செய்வார். ஆகவேதான் இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு காரியமாய் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆசாரியர்கள் அங்கே அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும் பொழுது அவர் திராட்சை எதுவும் குடிக்க கூடாது. அப்போ அந்த பிரமாணத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அங்கே பிரதான ஆசாரியர் வந்திருக்கிறபடினால் அவர் தம் கரத்தினாலே அப்படிப்பட்ட புளிக்க அங்கே போதை கொள்ளக்கூடிய ஒரு ரசத்தை அவர் கொடுக்கவே மாட்டார். நியாய பிரமாணத்தை கொடுத்தவர், அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னவர். அப்போ அதை அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அந்த நியாய பிரமாணத்தை அங்கே ஆசாரியனோடு கூட லேவியர் இருப்பாங்க. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல பணி செய்கிறது. அதே போல இப்ப இயேசுவோடு கூட அவருடைய வேலைக்காரர்களாக சீசர்கள் இருக்கிறாங்க. இப்ப அவரிடத்துல தான் அவர் அதை கொடுத்து அங்கே பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுங்க என்று சொல்லி கொடுக்கிறார். அப்போ நீங்க இதுக்குள்ள நமக்கு தேவன் வைத்திருக்கிற பாடம் என்ன, இதுக்குள்ள தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன, அதை நாம் புரிந்து கொண்டால் தான் இந்த அற்புதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் மேலோட்டமாய் பார்த்து மேலோட்டமாய் காரியங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது தேவனுடைய ஆழங்களை தேவன் ஆவியார் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிற ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த கானாவூர் கல்யாண இந்த திருமண அற்புதத்திலே தேவன் ஒரு வெளிப்பாடை மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அதில் ஒரு பெரிய திட்டத்தையும் நான் சொன்னது போல. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பரலோக ராஜ்யத்தை கல்யாண வீட்டுக்கு ஒப்பிட்டு பேசுவார். 5 உவமைகள் மத்தேயுல இருக்கு, லூக்ல இருக்கு, 5 உவமைகள் அவர் திருமணத்தை குறித்து பேசுகிறார். அங்கே அந்த கன்னிகள் திருமண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கே தன்னுடைய எஜமான் அங்கே தன் குமாரனுக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்த இருக்குது. அப்போ திருமணத்துக்கு அழைப்பாங்க. இப்போ 5 உவமைகள் உண்டு. இந்த வேத பகுதியிலே பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமாய் திருமண வீட்டை தேவன் வைத்து இயேசுவே பேசின 5 உவமைகள் உண்டு. அப்போ இந்த 5 உவமைகளை தேவன் திருமண வீட்டோடு ஒப்பிட்டு பேசுகிறார். பின்னாளிலே ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் வந்தது என்று வேதம் நமக்கு எழுது. அப்போ மணவாளனாகிய இயேசுவுக்கும் அவருடைய மணவாட்டிக்கும் இந்த திருமண வீட்டுக்கும் இந்த 3ஆம் நாளுக்கும் இந்த 7ஆம் நாளுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. அதே போலதான் இந்த 6 கட்சியார் இதெல்லாம் நம்ம ஒன்றோட பார்த்து கொண்டு வருவோம். அப்போ இப்போ இந்த சம்பவம் எப்படி என்றால் கிறிஸ்து வந்திருக்கிறார். கிறிஸ்து வந்துட்டாலே இடத்துல என்ன வரும்? நிறைவு. கிறிஸ்து வந்துட்டாலே நன்மைகளை கொடுக்கிறார். இப்ப கிறிஸ்து வந்திருக்கிறார். இங்க என்ன குறைவுபட்டு இருக்குது? திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவத்தை தாய் வந்து சொன்னது திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் குறைவுபட்டு. அப்ப கிறிஸ்து பூமியிலே மனு ரூபம் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது. அப்போ ஏன் திராட்சை ரசம் இல்லை?
அப்போ திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துகிறது? நாம் அதை புரிந்து கொள்ளணும். வேத வார்த்தையின்படி தேவன் திராட்சை ரசத்தை எதற்கு அடையாளமாய் காண்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் தான் நாம் இந்த திராட்சை ரசத்துக்குள்ளே இருக்கிற மகத்துவமானவைகளை புரிந்து கொள்ள முடியும். தேவன் நல்லவர். அப்போ சங்கீதம் 104 15வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த திராட்சை ரசத்தை எதற்கு தேவன் அடையாளப்படுத்துகிறார் என்பதை நாம் 1-2 வார்த்தைகளோட பார்க்க போகிறோம். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் வெண்ணியையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஆமென். திராட்சை ரசம் என்ன பண்ணுவான்? மனுஷனின் இதயத்தை மனமகிழ்ச்சியாக்கும். அப்போ உங்களுடைய இதயத்தை மனமகிழ்ச்சியாக்குற தேவன் என்ன செய்யணும்? உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்போ திராட்சை ரசம் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஒரு வசனமா காட்டும் உங்களுக்கு தெரியும். திராட்சை ரசம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி. அப்போ உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டா அந்த மகிழ்ச்சிக்கு ஈடே இல்லை. அப்போ தேவன் வந்த பொழுது ஆசீர்வாதம் போயிட்டு, யூத ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போயிட்டு. நன்றாக விளங்கணும். ஆகவேதான் திராட்சை ரசம் இல்லை. இப்போ உபாகமம் 7:13 எடுத்து வாசிங்க. ஆண்டவரே தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உபாகமம் எடுத்து வாசிங்க. 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும். ஆமென். எதை ஆசீர்வதிப்பாராம்? திராட்சை ரசத்தையும். திராட்சை ரசம் என்றால் நான் சந்தோஷமாய் கொடுக்கிறது. இவைகள் அது ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துகிறது. இப்போ யூத ஜனங்களுக்கு இங்க திராட்சை ரசம், திருமண வீட்டுக்கு வந்திருக்கிறார், திராட்சை ரசம் முடிஞ்சு போயிட்டு, வந்திருக்கிறது கிறிஸ்து, வந்திருக்கிறது மேசியா. இப்போ திருமண வீட்டுல திராட்சை ரசம் இல்லை. அப்போ இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்க. நோக்கம் என்ன? நீங்க கனப்படுத்தல். அப்போ உங்களை கனப்படுத்தணும் கூட பொருள்கள் எல்லாம் ஆசை. திராட்சை ரசம் ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆகவேதான் ஆதியாகமம் 27:28 ஈசா எடுத்து வாசிங்க. ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது அவர் யாக்கோபுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம், தேவனுக்கு வானத்து கனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும். ஆமென். திராட்சை ரசம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துது. இப்போ யூத ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் முடிஞ்சு போயிட்டு இல்லை. ஆக இப்போ திராட்சை ரசம் இல்லை. இப்போ நீங்க இந்த திராட்சை ரசம் என்று சொன்ன இடத்துல நீங்க என்ன செய்ய, அந்த பைபிள் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா குட் வைன் என்று எழுதப்பட்டிருக்க நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிறா, நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறவர். ஆகவேதான் அங்கே அவர் அந்த திராட்சை ரசத்தை கொடுத்த பொழுது அது மிகவும் இனிப்பா இருந்தது. அது நல்ல திராட்சை ரசம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ தேவன் எத்தனையாவது வருகையிலே செய்கிறார். அப்போ கானா ஊர் என்றா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்கள். கானா ஊருடைய அந்த பேருக்கு யூதர்களுடைய யூதர்கள் ஒவ்வொரு பேருக்கு பின்பாக ஒரு காரண பேர் உண்டு. அப்போ கானா ஊர் என்று சொன்னால் அளவுகோல். அளவுகோல். அப்ப அளவுகோல் எதை அடையாளப்படுத்துகிறது? ஏசாயா 28:17 எடுத்து வாசிங்க. ஏன் கானா ஊரை தேவன் தெரிந்து கொண்டு அந்த திருமணத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டால்தான் நமக்கு தெரியும். அதுக்காக சொல்லுங்க. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்குநூலும். ஆமென். நியாயத்தை நூலும். அப்போ அளவுகோல் அவருடைய நியாய தீர்ப்பை, அவருடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறது. கானா ஊர் அவருடைய அளவுகோல், நியாயம் தீர்ப்பு
இருக்கிறதுக்கு அளவுகோல். அதுதான் கானா என்று சொன்னால் அடையாளம். இன்னொரு பேர் உண்டு, நாணல். நெறிந்த நாணலை முறியாதவர், நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறவர், நியாய தீர்ப்பு வரைக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறவர், இந்த பூமியிலே நாம் வாழும் வரை நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறவர். ஆகவேதான் தேவனை சொல்லுகிறார் தன்னுடைய, அப்போ தேவன் இப்ப வந்திருக்கிறது முதலாவது வருகை. மனுஷனா ஆதி நாட்களே அவர் தூதனானவராய் இருந்தார். இப்போ மனுஷனாக அவருடைய முதல் வருகையிலே அவர் வந்தது நியாய தீர்ப்பை. வாசிங்க ஒரு வசனத்தை, யோவான் 9:39 எடுத்து வாசிங்க. ஆண்டவரே சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். ஆமென், ஆமென். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அங்கே கர்த்தருடைய நாமத்திலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் வரும் வரைக்கும் தேவன் சாபத்தை கூறுகிறார். ஏன் அதை செய்கிறார்? வரும் நாட்களை அதை குறித்து நாம் இன்னும் அதிகமாக பார்ப்போம். இப்போ அதை மட்டும் நாம் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். இப்போ உங்க வீடு உங்களுக்கு பாழாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போகிறவர், ரட்சிக்க வந்தவர் சொல்லுகிறார். அப்போ அவர் வந்தது நியாய தீர்ப்பை இந்த பூமியிலே அறிமுகம். இனி நீங்க போக்கு சொல்ல முடியாது. ஆகவேதான் கானாவூரிலே அது அளவுகோல், நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. லூக்கா 2:34 சிமியோன் சொல்லுகிறார் அங்கே மரியாதை பார்த்து. வாசிங்க, சிமியோன் லூக்கா 2வது அதிகாரம் 34வது வசனம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, ஹல்லேலூயா, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அநேகர் எழும்புவார்கள், அநேகர் விழுந்து போவார்கள், நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அதற்கு அடையாளமாய் கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில வந்து அளவுகோல் எனப்படுகிற அந்த கானா ஊரிலே அங்கே திராட்சை ரசத்தை கொண்டு அந்த தண்ணீரை மாற்றி அற்புதம் செய்கிறார். அப்போ தேவன் செய்த இந்த அற்புதம், நான் சொன்னேன் தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்குது. அப்ப நம்ம அதை பார்த்து கொண்டு வந்தா, அப்போ எப்படி இந்த திராட்சை ரசம் தீர்ந்து போயிட்டது? ஏன் தீர்ந்தது என்று சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னுடைய நியாய பிரமாணங்களை கை கொண்டால், என் வழிகளில் நீங்க நடந்தால் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இல்ல நம்மளுக்கு சாபம் வரும். ஆண்டவரே சொல்லுகிறார், நமக்கு தெரிந்ததுதான். அப்போ இங்கே கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்படும் பொழுது நியாய பிரமாணத்துக்கு முடிவு வருகிறது. அங்கே யூதருக்கு டைம் இல்லை. அப்போ ஆகவேதான் தேவன் வந்த பொழுது திராட்சரசம் ஆசீர்வாதம் யூதர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு இல்ல என்ன, தேவன் வந்துட்டாங்க, நியாய பிரமாணம் அவர்களை பூரணப்படுத்த பின்பாய் வசனங்களை காண்பிக்க. அப்போ ஆகவேதான் அவர் எப்ப வந்தார்? காலத்துக்கு முன்பு வந்தாரோ, காலத்தை தாண்டி வந்தாரோ, இல்லை நான் நினைத்த போது வருவேன் வந்தார்? இல்ல. கலாத்தியர் 4:4 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்துக்கு பிறந்தவரும். ஆமென். இப்போ காலம் நிறைவேறிட்டது, கிறிஸ்து வந்துட்டார், நியாய பிரமாணத்துக்குள்ள இருக்கிறவர்களை மீட்கணும். அப்போ அங்கே கிறிஸ்து வந்தபடியினால் நியாய பிரமாணம் அங்கே நிறுத்தப்படுகிறது. ஆகவே நான் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8:3 எடுத்து வாசிங்க. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி. ஆமென், ஆமென். நன்றாய் தன் குமாரனை தேவனே அனுப்புகிறார்.
அது நியாயப்பிரமாணத்தின் தவறு அல்ல, அது மக்களின் தவறு, யூதரின் தவறு, அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலில் இருந்த தவறு. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனையே அந்த வேண்டாம் இன்னும் இருக்குது, நியாயப்பிரமாணம் பூர்ணப்படுத்த இல்லை, அப்போ தேவன் அனுப்ப வேண்டி இருந்தது. அப்போ அந்த இடத்திலே இப்ப குமாரன் வந்துட்டார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர் வந்துட்டார். இப்போ அங்க நிற்கிறார். அடுத்த முதலாவது வந்து சொன்னது யாரு? யாரு வந்து சொன்னது? மரியாள். ஆனா மரியாளை பார்த்து அவர் தாயே மரியாளை என்று சொல்லாம இந்த ஸ்திரீயே என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் ஸ்திரீ வந்து குமாரன் இடத்துல சொல்லணும்? அப்போ கலாத்தியர் 4:24 எடுத்து வாசிங்க. பவுல் அழகாய் விளக்கம் கொடுக்கிறார். கலாத்தியர் 4:24. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆமென். அடுத்ததை வாசிங்க, 5 வாசிங்க. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். ஆமென். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது சீனாய் மலையில. அப்போ அந்த ஸ்திரீ பழைய ஏற்பாட்டு ஸ்திரீ. மரியாள் புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறாவா, இன்னும் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறா? அப்போ பழைய ஏற்பாடு வந்து சொல்லுது, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் வந்து குமாரன் அதை ஏற்படுத்த சொல்லுது, தீர்ந்து போயிட்டு, முடிஞ்சு போயிட்டு. அது ஏன் சொல்லணும் வேண்டாம்? மல்கியா 3:1 எடுங்க, அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. அதை நாம் புரிந்து கொண்டா இதை புரிந்து கொள்ளலாம், நியாயப்பிரமாணத்தின் முடிவை நாம் அறிந்து கொள்ளலாம். மல்கியா 3:1 வாசிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவள் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவாள். அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர். ஆமென். யாரு? ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனானவரும் வருவார். அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுதே ஒரு உடன்படிக்கையோடு வந்து விட்டார். அது பழைய ஏற்பாடாகிய அந்த ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தின் முடிவு. இப்ப தேவன் புதிய ஒரு உடன்படிக்கையை தன்னோடு கூட கொண்டு வருகிறார். ஆகவேதான் நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்த முடியாது, நியாயப்பிரமாணத்தால் எதையும் செய்ய முடியாது. ஆகவேதான் அந்த நியாயப்பிரமாணம், அந்த ஸ்திரீ பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறார் அதையும் பார்ப்போம். உபாகமம் 18:15 எடுத்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமென். மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவன் சொல்லுகிறான், அங்கே வருவார், அவர் சொல்றதுக்கு கேளுங்க. அப்போ பழைய ஏற்பாடும் நம்மை சொல்லுகிறது புதிய உடன்படிக்கைக்குள்ளே நாம் செவி சாய்க்கணும். ஆகவேதான் சங்கீதம் 2:12 எடுத்து வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். ஆமென். அவனை சொல்ல கேளுங்க, அவனை சொல்ல கேளுங்க. நியாயப்பிரமாணமும் சங்கீதமும் சொல்லுகிறது. இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். குமாரன் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, submit to God's royal son, ராஜரீக குமாரனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்ய வந்தார், அதை முதலாவது அங்கே கானாவூர் என்கிற அந்த இடத்துல செய்ய விரும்புகிறார். நீங்க பாருங்க, இப்போ இந்த பழைய அந்த ஏற்பாட்டு மரியாள் போய் இப்போ சீசனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறதை செய்யுங்க. இப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது குமாரன் சொல்றதை செய்யுங்க. அதை கனவுல வாசித்து காண்பித்தேன். உபாகமம் 18வது அந்த அதிகாரத்தில் மோசேயுடாகவும் சங்கீதத்தில். ஆகிய மரியாள் நேரா போய் அவர் குமாரன் அசரி நீங்க எதுவும் செய்யுங்கன்னு சொல்லல, அவர் போய் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு ஸ்திரீ நியாயப்பிரமாணம் போய் சொல்லுகிறது, அங்கே அழைக்கப்பட்ட சீசனுக்கு அவர் சொல்ற
சொல்றதை செய்யுங்க. அப்போ தேவன் இனி தன்னுடைய அடுத்த காரியத்தை செய்ய. அப்போ இந்த இடத்திலே மரியாள் போய் சீசரிடத்திலே சொல்லுகிறார். சீசர்கள் சிறிது அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க என்று சொல்லுகிறார். அதைத்தான் நாம் பார்த்தோம். அப்போ கச்சாடி அந்த 6 கச்சாடி எதை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது? கச்சாடி என்றால் மோசைக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கல்லிலே எழுதி கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை அந்த கச்சாடிகள் அடையாளப்படுத்துகிறது. ஆகவேதான் கச்சாடி ஸ்டோன் ஜாஸ் என்று சொல்லி அழகாய் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அது கச்சாடி என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கல்லினால் செய்யப்பட்ட ஜாடி. அப்போ அந்த ஜாடிக்குள்ளே இருந்தது நியாயப்பிரமாணம். அது தீர்ந்து போயிட்டு. ஆகவே அங்க இப்ப ஆசீர்வாதம் இல்லை, அங்க திராட்சை ரசம் இல்லை, அதான் ஆசீர்வாதம் இல்லை. ஆகவேதான் இப்போ பழைய ஏற்பாட்டு ஸ்திரீ குமாரனிடத்துல சொல்லுகிறார், ஏதாவது செய்யுங்க. ஆனா குமாரன் இன்னும் தான் மகிமைப்படணும், ஆனாலும் அதை செய்ய சித்தம் கொண்டார் என்று அவருடைய அனாதி தீர்மானம். முதலாவது அற்புதத்துக்குள்ளே அவர் தன்னுடைய திட்டத்தை வைக்கணும். அப்போ அதை முதலாவது செய்யணும். அது பின்பற்றி வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் அதை செய்த நிமித்தம் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள், சீசர்களும் அவரை விசுவாசித்தார்கள் என்று அங்கே வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் இப்போ அந்த நியாயப்பிரமாணம் இருந்த அந்த ஜாடிகள் வெறுமையாகிவிட்டது. இப்போ இதுக்குள்ள தேவன் என்ன சொல்லுகிறார்? தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புங்க, தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புங்க. அப்போ இந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பிரமாணத்துக்கு பாருங்க, இந்த பிரமாணம் அந்த கச்சாடிக்குள்ளேயே தேவன் தண்ணீரை ஊற்றுங்க என்று சொல்லுகிறார். பிரமாணத்துக்குள்ளே ஊற்றுகிறார். பிரமாணத்துக்கு உள்ளேயே தேவன் ஊற்றி அங்கிருந்து ஒரு காரியத்தை எடுக்க போகிறார். நான் பின்பாக சொல்லுகிறேன். ஆகவேதான் எபிரேயர் 7:19 எடுத்து வாசிங்க. அழகான ஒரு கால். ஏன் 6 என்று சொன்னால் 6 பரிபூர்ணம் இல்லை, 7 பரிபூர்ணம், 6 பரிபூர்ணம் இல்லை. மனிதன் பரிபூர்ணமா இல்லை, மனிதன் தனியே இருக்கிறான், நல்லது அல்ல என்று கண்டார் என்று ஆண்டவர் முதலாவது உண்டாக்கின மனிதனை பார்த்து சொல்லுகிறார். அப்போ 6 இன்னொரு காரியத்தை அடையாளப்படுத்தும், பரிபூர்ணம் இல்லாத தன்மை. ஆகவே நியாயப்பிரமாணம் 6 கச்சாடிகள் பரிபூர்ணப்படுத்தல, ஒருவரையும் பரிபூர்ணப்படுத்தல. இப்போ தேவன் அதுக்குள்ளே தண்ணீர் என்று சொல்கிறார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 7:19 எடுத்து வாசிங்க. இம்பர்ஃபெக்ட் என்று சொல்லுகிறார். ஏன்னா பரிபூர்ணம் இல்லை. வாசிங்க. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. ஆமென். ஒன்றையும். என்றால் அது பரிபூர்ணம் இல்லை. இப்ப பரிபூர்ணமான குமாரன் நிற்கிறார். இப்போ இந்த 6 அவர் பரிபூர்ணப்படுத்தல். அப்போ இந்த 6 கச்சாடிகளும் பரிபூர்ணம் இல்லாத நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கச்சாடியிலே அங்கே கல்லிலே எழுதி கொடுக்கப்பட்டது. அதற்கு தான் அங்கே கச்சாடிகளை வைத்தார்கள். அந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு அநேக சடங்குகளை கற்றுக் கொடுத்தது. அவர்களை பரிசுத்தப்படுத்த, காலை கழுவுறது, கையை கழுவுறது, முகத்தை கழுவுறது, அதை கழுவுறது, அங்கே பலிபீடத்தில் தண்ணீர் அதை எடுத்துக்கொண்டு கழுவி கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போறது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த நியாயப்பிரமாணம், நம்முடைய புற காரியங்கள். ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தை வைத்து இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் வேதபாரகர்கள் எல்லாம் தவறான புரிந்துள்ள மக்களை வழி விலகி போக பண்ணினாங்க. அதான் சொன்னார், நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருந்தா அன்பையும் இரக்கத்தை நீதியை விட்டுட்டீங்களே, உள்ளுக்குள்ள எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கு. அப்ப நியாயப்பிரமாணம் ஒருவரையும் பூரணப்படுத்தவில்லை. அதுதான் அந்த 6 கச்சாடிகளுக்கு அடையாளம். பூரணம் இல்லாமல் நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆகவே ஆசீர்வாதமும் பூரணப்பட முடியவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்குள்ள அந்த அதே கச்சாடிக்குள்ள அதே நியாயப்பிரமாணத்துக்குள்ள கொண்டு தண்ணியை ஊற்றுங்க. அப்போ தண்ணீர் எண்ணத்தை அடையாளப்படுத்துகிறது. நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 36வது சங்கீதம் தேடுங்க. 8ஐயும் 9ஐயும் வாசிங்க. ஜீவனை அடையாளப்படுத்துகிறது.
ஜீவ ஊற்று. அப்போ இந்த தண்ணீர் ஜீவனை அடையாளப்படுத்துகிறது. அப்போ இந்த நியாய பிரமாணத்துக்குள்ளே தன்னுடைய ஜீவனை ஊற்றுகிறார். அந்த ஜீவனை ஊற்றினா மாத்திரம்தான் இந்த நியாய பிரமாணத்தின் காரியங்கள் மாறும். ஆகவே அந்த தண்ணீரை ஊற்றின பிறகு அது சிவப்பு நிறமாய் மாறி ரசமாய் மாறிட்டது. அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்டது ஜீவனுக்கு ஏதுவாய். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ அங்கே தண்ணீரை மொண்டு ஊற்று என்று சொல்லுகிறார். அங்கே அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அதை செய்தது அவருடைய சீசர்கள் லேவியர் செய்தார்கள். ஆசாரியன் அல்ல. இந்த ஆசாரியன் தன்னை கொடுக்கணும். அப்போ அதை அவர்கள் நிறைத்த பொழுது அப்போ அந்த தண்ணீர் அவருடைய ஜீவனை அடையாளப்படுத்துகிறது. தன்னுடைய இரத்தத்தை கொண்டு இரத்தமாய் திராட்சரசம் சோப்பாய் மாறி அது இனித்தது. அப்போ இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள இனிப்பான அன்பின் பிரமாணத்தை ஊற்றுகிறார். தன்னுடைய இரத்தத்தினால் தன்னுடைய ஜீவனினால் நியாய பிரமாணத்துக்குள்ள இருந்து அன்பு எனும் பிரமாணத்தை வெளியிலே எடுக்கிறார். ஆகவே நான் சொன்னார், என் சீசர்கள் நீங்க அன்பில நிலைத்திருங்க. ஆகவே நான் இன்னொரு சொல்லுகிறார், அன்பை நீங்க நிறைவேற்றிட்டா நியாய பிரமாணம் முழுவதை நீங்க நிறைவேற்றுறீங்க என்று சொல்லி எழுதப்பட்டது. தேவன் தன் ஜீவனை ஊற்றி புதிய உடன்படிக்கையை தன் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அன்பின் பிரமாணம். ஆகவேதான் நாம் அவரை அன்புள்ளவர் அன்பானவர் என்று சொல்லுகிறோம். அந்த அன்புதான் நம்மை இப்போ பூரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அன்புதான் இப்போ எல்லாரையும் பூரணப்படுத்துது. நியாய பிரமாணத்தால முடியல. நியாய பிரமாணத்தால ஒருவருடைய மாமிசத்தை அன்பை அவர் அன்பை விட்டுட்டு ஆண்டவரை வந்து திட்டுகிறார். சொல்லுகிறார், நீங்க அன்பை விட்டது என்ன? இரக்கத்தை விட்டுட்டீங்களே. இப்போ தேவன் ஏன் தண்ணீரை ஊற்றினார், ஏன் ரசமாய் மாற்றினார்? அங்கிருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து அதை நம்முடைய அந்த அந்த நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அந்த ஜாடிகளை அவர்கள் முழுவதும் நிரப்பினார். பின்பாய் மத்தேயு 5:17 எடுத்து வாசிங்க. வாசிச்சா நல்லது. மத்தேயு 5:17 எடுத்து வாசிங்க. இப்போ தேவன் ஊற்றினாரா என்றதுக்கு ஒரு வசனத்துல ஆதாரமாய் பார்க்க போறோம். 5:17 அதுல அவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு இல்ல அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஆமென். அதை அப்படியே நியாய பிரமாணத்தை அன்பினாலே நிறைவேற்று. ஆகவேதான் அன்பாய் இருக்கிறவன் முழு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்போ தேவன் தன்னுடைய ஜீவனை தண்ணீருக்கு தன் ஜீவனை அவர் ஊற்ற. ஆகவேதான் அவரை குத்தும் பொழுது தண்ணீரும் இரத்தமும் வந்தது. ஏசாயா 53:12 எடுத்து வாசிங்க. அவர் ஊற்றினார் என்று வார்த்தை சொல்லுது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. ஆமென், ஆமென். அதுதான் ஊற்றினார் தன் ஜீவனை நம்மை அன்புள்ளவர்களாய் மாற்றும்படியா. அதற்கு உதவி செய்ததான் அன்று ஆசாரியனுக்கு பிரதான ஆசாரியனுக்கு உதவி செய்த லேவியர் போல சீசன். ஆகவேதான் நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா ஆண்டவருடைய அந்த சிலுவைக்கு அவரை நடத்துவதற்கு அநேகர் உதவி செய்தார்கள். ஒரு சிலர் அதிலே முக்கியமானவர்கள். அதிலே முதலாவதாக யோவான் ஸ்நானகன், அதான் சொன்னேன், தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகவே தூதன் முன்னாய் சென்று என் வழியை செவ்வைப்படுத்துவான் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். அதன் பின்பாக மரியாள் வந்து அவரை அடக்க ஆராய்க்கேற்ப அவரை அந்த பரிமள தைலத்தினாலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய அடக்கத்துக்கு ஏதுவானதை இவன் செய்தார். இது உலகம் எல்லாம் சொல்லப்படும். அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவள் உச்சந்தளது உள்ள கால் வரைக்கும் நனைத்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக சீசர்கள் அங்கே ரா போஜனத்தை ஆயத்தப்படுத்தாத அவருடைய கடைசி போஜனம் இந்த பூமியில் அவர் தன்னுடைய ஜீவனை ஊற்றுவதற்கு முன்பாக அதற்கு அவர் பயன்படுத்துகிறார். அடுத்ததாக யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்கும்படி செய்கிறார். ஏண்டா தன் ஜீவன் ஊற்றப்படணும். தண்ணீர் ஊற்றப்பட்டு அந்த தண்ணீர் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அன்பின் பிரமாணமாய் வரணும்.
ஆகவேதான் அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். அதைத்தான் தேவன் அங்கே செய்கிறார். சும்மா காரியம் அல்ல. தேவன் தான் செய்ய போகிறதை, தான் எதற்காய் வந்தேன் என்பதை அங்கே செய்து காண்பிக்கிறார். அதற்கு அங்கே உதவி செய்தவர்கள் தான் அங்கே சீசர். இப்போ இதை செய்துட்டு அவர் சொன்ன அடுத்த காரியம் என்ன? இதை முன்பு பந்தி விசாரிக்கிறவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க என்று சொன்னார். பந்தி விசாரிக்கிறவர்கள் யார் என்றால் முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிற யாராவது ஒருவரை பொறுப்பாக நிறுத்துவாங்க. இப்ப சபையிலே கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற மூத்த சகோதரர் பொறுப்பை நிறுத்துவது போல அங்கே யூதர்கள் அங்கே முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிற யூதனை நிறுத்துவாங்க. அப்போ முதலாவது சொல்லுகிறார், அவங்களுக்கு கொண்டு போய் கொடு. அந்த முதலாவது அந்த எடுக்கப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையை ருசி பார்த்து வந்தவன் தான் பவுல். அதன் பின்பாக முதன்மை ஸ்தானத்தில் அங்கே யூதருக்குள்ள இருந்தவர்கள் ஆசாரியர்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். வேதமே அப்போஸ்தலர் 6:7 எடுத்து வாசிங்க. முதன்மை ஸ்தானத்தில் இருந்த முதலாவது அவங்களுக்கு தான். இன்னும் நமக்கு வர இல்லை, இன்னும் ஜனங்களுக்கு போக இல்லை. நல்ல விளைய கொடுங்க, அங்க இருக்காங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நடக்கு சம்பவம். தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஹalleluya. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆமென். ஆசாரியர்கள் முதன்மை ஸ்தானத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே உலாவிக் கொண்டிருந்தவர்கள், இஸ்ரவேலை நியாயப்பிரமாணத்தினால் நிறைத்து நடத்தின இப்போ அதை எடுத்து குடிச்சிட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? குட் வாய், நல்ல திராட்சை ரசம். ஆகவே நல்ல உடன்படிக்கையை தேவன் கொடுக்கிறார். அதை ருசி பார்த்து ஆசாரியர் வருகிறார்கள். பிறகு 18 எடுத்து வாசிங்க. 18:8 2 ஆசாரியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஜெப ஆலய தலைவர்கள் எடுத்து வாசிங்க. 18:8 முதலாவது வாசிங்க. அங்கே கிறிஸ்பு என்கிற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் ஹalleluya. தன் வீட்டார் அனைவரும் ஆமென் ஆமென் ரட்சிக்கப்பட்டான். முதன்மை ஸ்தானத்தில் இருந்தவன், யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் இருந்தவன் வீட்டாரோடு ரட்சிக்கப்பட்டான். ஏன்னா இந்த புதிய ரசம் குட் வாய் நல்லது. இது புளிப்பில்லை, இது போதை உண்டாக்காது, இது அன்பை காண்பிக்கிற, என் இதயத்தை மகிழ்ச்சி ஆக்குகிற திராட்சை ரசம் என்று அவன் தன் குடும்பத்தோடு ஏற்றுக்கொண்ட. 17 வாசிங்க. அதிலே சொஸ்தெனு என்கிற இன்னொரு அதே அதிகாரம் 18:17. அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனுவை பிடித்து நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கலியோன் இந்த சொஸ்தேனு என்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அங்கே யூத ஆலயத்தை இவனை போட்டு அடிக்கிறாங்க. பவுல் நிமித்தம் இவன் ரட்சிக்கப்படுகிறான். என்னவன் ஆசாரிய ஸ்தானத்தில் இருந்தவன். நன்றாக விளங்கிக் கொள்ளும். இந்த 2 பேர் முதன்மையான ஸ்தானத்தில் இருந்த அப்படி அநேக முதல் ஆகவேதான் தேவன் அதை கொண்டு பந்தி விசாரிக்கிறவர்களுக்கு அனுப்புகிறான். முதலாவது அங்கே ஆகவேதான் பின்பாக நீங்க பார்க்கலாம். நிக்கதேமுஸ் அங்கே இருந்த ஒரு பெரிய ஆண்டவரை நம்பி வந்தவன். பின்னாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் தேவன் இருக்கும் பொழுதல்ல, அவன் மறைமுகமான சீசனா இந்த பின்னாலே அவன் ரட்சிக்கப்பட்டான். அதை வரலாறு சொல்லுது. அப்போ முதலாவது அங்கே கொடுக்கிறார். அதை கொடுத்த பிறகு அடுத்ததாக தான் தேவன் எங்கே கொண்டு போறார் என்று சொன்னார். தன்னுடைய அங்கே இருந்த அந்த கல்யாணத்துக்கு வந்தவர்கள் இப்போ நாம் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவர்கள். நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், தன் சபையாய் ஆயத்தப்படுத்துகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்காக நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் இந்த புதிய ரசத்தினாலே, தேவனுடைய புதிய உடன்படிக்கையினாலே இந்த திருமண வீட்டுக்குள்ளே வர முடியாத யூதர்களுக்குள்ளே நாம் வந்துட்டோம். இங்கே நியாய பிரமாணத்தை அவர் மாற்றி அந்த கற்சாடிகளுக்கு அன்பின் பிரமாணத்தை வைத்தபடியினால் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ அது இனிப்பான ரசம். நமக்கு கொடுத்த ரசம் இனிப்பானது. நமக்கு கொடுக்கல, முடிந்த ரசத்தை தேவன் கொடுக்க. அந்த நாட்கள் நம்ம இப்பொழுது நம்ம முடிந்த ரசத்தோடு யூதர்களை போல நின்றிருப்போம். ஆனா தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதம் பெரிசு. நம்மை அன்பின் பிரமாணத்துக்குள்ள கொண்டு வரும்படி அப்படி செய்தார். அப்போ வசனத்தின்படி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், 3ஆம் நாள் ஒரு விசேஷித்த நாள். ஏன்னா 3ஆம் நாளிலே தேவன் இரட்டிப்பான நல்லது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்காண்டு யூதர்கள் நம்பினார்.
அடுத்தது 7வது நாள், வரிசையின்படி 7வது நாள் தேவனுடைய திருமணம், ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் வருகிறது. அப்போ இந்த 3க்கும் 7க்கும் உள்ள காரியத்தை நாம் பார்க்கணும். அப்போ ஓசியா 6 1 2 எடுத்து வாசிங்க. என்னப்ப நியாயப்பிரமாணத்துக்கு இந்த இஸ்ரவேலுக்கு என்ன கதையை நாம் பார்க்கணும். ஓசியா 6 1 2 பார்த்து முடிக்க போறோம். 5-10 நிமிஷம். இதை நான் முன்பு நம்மை கீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். ஆமென். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். எல்லாரையும் எழுப்ப போறார். அவரை நம்புகிற யூதர்களாகட்டும், அவரை நம்பி வந்து நம்ம எல்லாரையும் அந்த 3ஆம் நாளுக்குள்ளே அவர் எழுப்ப போகிறார். தன் சபையை எழுப்ப போகிறார், தன் சபையை உயிர்ப்பிக்க போகிறார். அப்போ 3ஆம் நாள் நாம் எங்கே வந்துட்டோம் என்பதை பார்க்கணும். அடுத்தது 7ஆம் நாள் அவருடைய திருமண நாள் வந்துடும். அப்போ 3ஆம் நாளையும் 7ஆம் நாளையும் நாம் இணைத்து பார்க்கணும் என்று சொன்னார். முதலாவது 2 விதமாய் நாம் பார்க்கலாம். ஒன்று அவருடைய ஞானஸ்நானம். அவருடைய ஞானஸ்நானம் கிபி 29 அதாவது அந்த இடப்பகுதியிலே தேவன் 3 வருஷோட ஊழியம் கிபி 33 அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். அப்ப அந்த 29 தான் அவருடைய ஞானஸ்நானம். அப்ப அந்த 29 இருந்து நீங்க கணக்கு பார்த்தா தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம். நமக்கு தெரியும் அந்த கணக்கு. அப்போ 29 ஒரு நீங்க 1000 போட்டீங்கன்னா 1029 இருந்து அந்த 3ஆம் நாள் ஆரம்பிக்கிறது. அப்போ அப்படி நாம் கணக்கு பார்த்தால் 2029 நான் ஒரு கணக்கை தான் சொல்லுவேன். இது இப்படித்தான் நடக்கும். அவருடைய ஞானஸ்நானத்தில் இருந்து நாம் பார்க்கிறோம். பார்த்தா இந்த 2029 3ஆம் நாள் 29 நாம் 3ஆம் நாளுக்குள்ளே உயிர்ப்பிக்கிற நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். நாம் 2025 நிற்கிறோம். நீங்க கணக்கிட்டுக் கொள்ளுங்க. நான் ஒரு கணக்கை தான் சொல்லுகிறேன். இப்படித்தான் என்று நான் சொல்ல இல்லை, கணக்கை சொல்லுகிறேன். நீங்க அதை கணக்கிட்டு பார்த்துக் கொள்ளுங்க. வேதத்தின்படி பிழையா இருந்தா அது உங்களையும் தேவனையும் பொறுத்து. அடுத்ததாக அவருடைய மரணம் கிபி 33 சிலுவையில் அறையப்படுகிறார். அதுல இருந்து நீங்க 1000 வருஷம் போட்டு பார்ப்பீங்க என்று சொன்னால் 1033 அந்த 1033 இருந்து 2000 ஆண்டு 1000 வருஷம் போட்டு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு என்ன 4000 வருஷம் 6000 7வது நாளுக்குள்ள பிரவேசிக்கிறது. 2033 அந்த நாள் கணக்கு முடியுது. 2034 அவருடைய 3வது நாள் தொடங்குது. இப்போ இந்த 3வது நாளை குறித்து தேவன் சொல்லுகிறார், என்னுடைய இந்த ஆலயத்தை இடிங்க. தன்னுடைய சரீரத்தை சொல்ற தலை கிறிஸ்து, அவருடைய சரீரம் நாங்க. அப்போ தன்னுடைய சபையை குறித்து பேசுகிறார். அதைத்தான் பவுல் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அவருடைய சரீரம் என்று பவுல் கொலோசியரிலும் கொரிந்தியரிலும் சொல்லுகிறார். வசனம் பார்த்துக்கலாம், தேவையில்லை. அப்போ அந்த கூற்றின்படி 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்படணும். சபை 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்படணும் என்று சொன்னால் சபையினுடைய நிறைவு 3ஆம் நாள்ல வரணும். என்ற தேவன் 3ஆம் நாளை உயிர்த்தெழுந்தது மகிமையின் சரீரத்தோடு, பரலோகத்துக்கு போகத்தக்க சரீரத்தோடு. அப்போ இந்த கணக்கின்படி இது யூதருடைய கணக்கு, யூத ரபிமாருடைய கணக்கு. அப்போ இந்த கணக்கின்படி இப்படித்தான் நடக்கணும் வேண்டிய காலங்களே நடக்க. நான் உங்களுக்கு ஒரு கணக்கு மாத்திரம் சொல்லுகிறேன், வேதத்தை ஆதாரமாய். அப்போ 3ஆம் நாளின் நிறைவு வரணும். இந்த 3ஆம் நாள் அவருடைய மனவாட்டியாகிய சபை உயிர்ப்பிக்கப்படணும். சரீரம் மீண்டும் எழுப்பப்படணும். உடைக்கப்பட்டு இன்னைக்கு அடிவாங்கி இருக்கிற சரீரம் எல்லா பக்கத்தாலும் அடிவாங்கி துன்பங்களுக்குள்ள கடந்து போற இந்த சரீரத்தை அவர் எழுப்புவார். 3ஆம் நாளிலே எழுப்புவார். இந்த 3ஆம் நாளைக்கு பிறகு வரப்போகிறது தான் அவருடைய 7ஆம் நாள். அதுல இந்த 7 வருஷம் இந்த பூமியில சபை இல்லை, அந்தி கிறிஸ்து ஆளுகை வரப்போகுது. அப்போ அந்த 7 பரிபூர்ண அந்த 7ஆம் நாள் முடிவில் தான் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தின் காரியங்கள் நடக்க போகுது. அப்போ ஆகவேதான் இந்த 3ஐயும் 7ஐயும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ
இந்த மணவாளன் அங்கே வருகிறார். அங்கே மணவாளன் இடத்திலே தான் அந்த மேற்பார்வையாளர் சொல்லுகிறார், என்ன நல்லதை வச்சுட்டு நீ முதல் கொஞ்சம் வித்தியாசமானதை கொடுத்தது என்ன என்று கேட்கிறார். இப்போ மணவாளன் வந்தபடியெல்லாம் அங்கே திராட்சரசம் உண்டாயிற்று. நம்முடைய கிறிஸ்து என்கிற மணவாளன். அப்போ கிறிஸ்துடைய திருமணத்தில் திராட்சரசம் கொடுக்கப்படணுமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது என்னுடைய ராஜ்யத்திலே நான் உங்களோடு கூட பானம் பண்ணும்படி இதை நான் பானம் பண்ண மாட்டேன். அப்போ கிறிஸ்துவுடைய திருமணத்துல, அவருடைய மணவாட்டியுடைய திருமணத்துல திராட்சரசம் கொடுக்கப்படணும், அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படணும். அப்போ வேதம் அதை குறித்து நல்ல வைன் கொடுக்கப்படணும். இது எங்கிருந்து கொடுக்கப்படும்? இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து கொடுக்கப்படும்? இது ஆச்சரியமான காரியம். இதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ரகசியமும் பெரிது. தேவன் பாருங்க, சும்மா செய்கிறது ஒரு காரியம், அவருடைய முழு திட்டத்தையுமே வைத்திருக்கிறார். பாருங்க எப்படி அந்த திருமணத்தின் நிறைவு இருக்கு, அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போம் என்பதை நாம் பார்க்கும்படியாக யோவேல் 3:18 எங்கிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதுதான் ஆச்சரியம். நான் பின்பை ஒன்றை விளங்கப்படுத்துகிறேன். வசனத்தை வாசிப்போம். யோவேல் 3:18. தானியேல் யோவேல் 3:18. அடுத்தவர்கள் வாசிங்க 3:18. நேரம் கடந்து செல்ல முடியுமா? யோவேல் 3:18 1062. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும். ஆமென். எங்கிருந்து கொடுக்க போகிறார்? மலையிலிருந்து கொடுக்க போகிறார். நியாயப்பிரமாணத்தை எங்கிருந்து கொடுத்தார்? சீனாய் மலையிலிருந்து கொடுத்தார். அவருடைய சபை எங்கே ஸ்தாபிக்கப்படும்? சியோன் மலையிலே ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்து எங்கே போய் மறுரூபமானார்? மறுரூப மலையிலே. கிறிஸ்து அடிக்கடி போறது மலையை தேடி. அப்போ மலைக்கும் கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தம் உண்டு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆமோஸ் 9:13. மலைகள் திராட்சரசத்தை கொடுக்க சாதாரண காரியம் அல்ல. அவருடைய ராஜ்யமே திராட்சரசத்தால். இந்த மலை அவருடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. வாசிங்க. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும், திராட்சை பழங்களை ஆளி ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறது. ஆமென். பர்வதமே வடிவனிட்டான். அவருடைய ராஜ்யமே திராட்சரசத்தால் ஆகுது. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள மனமகிழ்ச்சி, எந்த ஆசீர்வாதத்துக்கும் குறைவே இல்லை. நாம் இதை எடுத்து வேறு விதமாய் பாருங்க. தேவன் பாருங்க, எல்லாத்துக்கும் அழகாக வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஏன் மலையிலே ஏசாயா 25:6 அதை வாசி கொடுங்க. நான் சொல்றேன் இன்னொரு ஆச்சரியமான காரியம். இப்போ இங்கே நியாயப்பிரமாணத்து ஆசீர்வாதத்தை கூறுகிறான். எடுத்து வாசிங்க. ஆதியிலிருந்து தேவனுடைய திட்டங்கள் மாறுகிறதே அல்ல. ஏசாயா 25:6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அதில் கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை. ஆமென். பழமையான திராட்சரசம் அதுக்குள்ள இருக்கு. ஏஜ்ட் வைன். நியாயப்பிரமாணத்திலே கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும், அதே போல புதிய உடன்படிக்கைகளை கொடுத்த அத்தனை ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம் அந்த 3ஆம் நாளிலே தேவன் கொடுக்கிறார். தன் சபையை உயிர்ப்பித்து 3ஆம் நாளிலே சபையை பிரவேசிக்க பண்ணிடுவார். அந்த ஆசீர்வாதம் அப்படி எனக்கும் உங்களுக்கும் நிறைந்திருக்க போது நாம் அற்பமான ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிறோம். தேவன் வைத்திருக்கிறது மேலான ஆசீர்வாதம். அப்போ அதோடு மாத்திரம் நான் சொல்ல தெளிந்த திராட்சை, இந்த சத்தியம் தெளிவாய் கொடுப்பான், கலப்பில்லாம. இன்றைக்கு கலப்பு. தேவன் கொடுத்த தெளிந்த சத்தியத்தை கொடுக்கிறவர், தெளிவாய் பேசுகிறவர் ஆவியானவர், தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர். அதான் அவரை அப்படி வேதம் அடையாளப்படுத்துகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் மலை, அதான் மலை மேலுள்ள பட்டணம் என்று சொன்னோம். என் ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்கள் நீங்க நன்றாக தேவன் சும்மா பேசுகிற மலையை குறித்து பல இடங்களில் பேசியிருக்கிறார். அப்போ தேவன் பூமியிலே தான் ஸ்தாபித்த ராஜ்யம், முதலாவது ராஜ்யமாகிய
ஏதேன் தோட்டம் எங்கே இருந்தது? இப்ப பார்க்க போகிறோம். ஆச்சரியம். எடுங்க எசேக்கியேல் 28:14 வாசிங்க. எசேக்கியேல் 28 அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். எங்கே வைத்தார்? பரிசுத்த பர்வதத்திலே. பர்வதம் மலையை அடையாளப்படுத்துகிறது. ஏதேன் மலையிலே தேவன் உண்டாக்கினார். ஏனென்று சொன்னார், நதிகள் பிரிந்தன. ஒரு நதியுடைய ஊற்று எங்கிருந்து தொடங்கும் என்றால் மலையிலிருந்து தொடங்கும். மலையிலிருந்து ஊற்றினுடாய் வந்துதான் நதிகள் பிரிகிறது. வேலை நமக்கு சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய முதலாவது ராஜ்யம் ஏன் மலை என்று ஆகவேதான் நிம்ரோத் அங்கே கோபுரத்தை கட்டி நான் வானத்துக்கு என்று சொன்னார்கள். வானத்துக்கும் பூமிக்கு நடுவே இருக்கிறதாம் பர்வதம். ஆகவே தேவனுடைய முதலாவது ஏதேன் பர்வதத்திலே. ஆகவேதான் அங்கே சாத்தானை பர்வதத்திலே வைத்தேன், மலையில் வைத்தேன் ஏதேன் என்று சொல்லுகிறான். அப்படி ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகவேதான் மோரியா மலைக்கு போய் வழி செலுத்துகிறான். ஆபிரகாமிடத்தில் சீனாய் மலையிலே இறங்கி வந்து பேசுகிறான். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆகவேதான் ஏசாயா 2 எடுத்து வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். தேவனை தெளிவா சொல்லிட்டார். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், ஹல்லேலூயா, பர்வதங்களின் கொடுமுடியில் ஆமென் ஆமென், கொடுமுடியிலே மலையிலே என் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், என் சீயோன் ஸ்தாபிக்கப்படும். ஆகவே நாம் கடந்த வாரம் கற்றுக்கொண்டோம். அங்கே யோவானை மலை மேல கொண்டு போய் வைத்து இறங்கி வருகிற நகரத்தை காண்பிக்கிறார். தன்னுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பரம ஜெருசலேமாகிய மணவாட்டியை காண்பிக்கிறார். ஆகவேதான் தானியேலிலே அந்த சிறுக்கல் விழுந்து அது பெரிய பர்வதமா எல்லாத்தையும் உடைத்துட்டு அது பெரிய பர்வதமா இருந்தது என்று சொல்லி அங்கே அந்த தரிசனத்தினுடாய் தேவன் காண்பிக்கிறார். பர்வதத்தில்தான் ஸ்தாபித்தார் ஏதேன். வேத வசனத்தின் ஆதாரத்திலே எழுதப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. ஆகவேதான் நிம்ரோத்தும் பாபிலை கட்டி அங்கிருந்து தேவனோடு சவால் விட்டார். ஆகவேதான் தேவன் உடைத்தார். அவருக்கு ஒப்பா எதையும் செய்ய முடியாது. நண்பர்களை கொள்ளுங்க. அந்த ஏதேனில் இருந்த 2 கேருபீன்களை கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரத்திலே வைக்க பண்ணினார். அந்த கேருபீன் அந்த சுடரோடி பட்டயத்துக்கு ஒப்பாகத்தான் ஆசாரிப்பு கூடாரத்திலே அந்த விளக்கை வை அதை எரிந்து கொண்டே இருக்கணும் என்று சொன்னார். கட்டப்பட்டது சியோன் மலையிலே. ஆகவே சாத்தான் வந்து டூம் ஆஃப் த டெம்பிள் மலையிலே கட்டி வைத்திருக்கிறான். அப்போ மலையில் தேவன் சின்ன நம் அற்பமாய் பார்க்கிற ஒரு அற்புதத்துக்குள்ளே எத்தனை ரகசியங்களை தன்னுடைய தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். வாசிங்க சகரியா 9:12 2 வசனங்கள் பார்த்து முடிக்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுகிறார். வாசிங்க 9:12 சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, ஹல்லேலூயா, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமென். எங்க திரும்புங்க? எங்க திரும்புங்க? சாத்தானால சிறைபிடிக்கப்பட்டவர்களே, ஒடுக்கப்பட்டு நொந்து போய் இருக்கிறவர்களே, அரணுக்கு திரும்புங்க. அரண் எங்க கட்டப்படும்? மேல மலையில பர்வதத்துல திரும்புங்க. இரட்டிப்பான 3ஆம் நாளில் நான் சொன்னேன் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தருவேன். ஆச்சரியமானது. ஆச்சரியம். நம்ம அற்பமான கூழுக்கு அலைகிறவர் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பெரியது. நம் மத்தியிலே அதை பேசுகிறார். ஏசாயா 61 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இது ஃபுல்லா மேசியாவுடைய வருகைக்குரிய ஒரு அதிகாரம். ஏசாயா 61 7வது வசனத்தை வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலம் வரும். ஆமென். இரட்டத்தனையாய் மேசியா வந்த பிறகு உங்களுக்கு இரட்டத்தனையான அந்த 3ஆம் நாளுக்குரிய ஆசீர்வாதம் அது என்னுடைய 7ஆம் நாள் திருமணத்திலே அது பரிபூர்ணமாய் கொடுக்கப்படும். என்னுடைய மணவாட்டியை நான் ஸ்தாபிப்பேன் மலையிலே, என் சீயோனை ஸ்தாபித்து
என் பரம ஜெருசலேமிலே எல்லாம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி, உங்கள் இதயத்தை மனமகிழ்ச்சி ஆக்கிற திராட்சை ரசம் அங்கே அதைத்தான் செய்து காண்பிக்கிறார் கர்த்தர். தன்னுடைய திட்டத்தை செய்து காண்பிக்கிறார். இந்த பூமியிலே நேரடியாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார். ஈசாக்கு 100 தலை, அவன் ஒரு ஆசீர்வாதத்தை 100 பெற்றான். ஆனால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அத்தனை பாடுகள் அத்தனை துன்பங்களுக்கு பின்பாக பெற்றுக் கொண்டவன் யோபு. வேதம் சொல்லுகிறது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை தேவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். இதை பூமியிலே பெற்றுக் கொண்டவன் யோபு. யோபு நமக்கு ஒரு அடையாளம். நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்துக்கு எத்தனை பாடுகள் எத்தனை துன்பங்களை கடந்தவன் யோபு. வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இப்போ இந்த 3ஆம் நாளுக்கு இந்த 6ஆம் நாளுக்கு இந்த 3 பாருங்க, வெளியில 3 6 6 குறித்து சொல்லி இருக்குது. அப்போ இந்த 3 6 அந்தி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. அப்போ இந்த 3 6 அந்த 3 6 கச்சாடி 3ஆம் நாள். அப்போ 3 அந்த 6 கூட்டிங்கன்னா 18 கணக்கு வரும். இந்த 18 கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதை பார்த்து முடிக்க போகிறோம். இதைத்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு நாம் பிரவேசிக்கும்படியாக நியாயாதிபதிகளின் புத்தகம் விடுங்க 3வது அதிகாரம் 14 வாசிங்க. இந்த 18 கணக்கை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 6 கச்சாடி அந்த 3ஆம் நாளுக்கு உள்ள இணை அங்க இருந்து அந்த தேவன் கொடுக்கிறான். விடுதலை உண்டாகும். இப்ப வாசிங்க, இதுல உங்களுக்கு விளங்கி நியாயாதிபதி பழைய ஏற்பாடு அடுத்தவங்க வாசிங்க. 3 நியாயாதிபதிகள் யோசுவாவுக்கு அடுத்த புத்தகம் 3வது அதிகாரம் 14 வாசிங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்ரோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார். ஆமென். 18 வருஷம் சாத்தான் அடிமைப்படுத்தி வைக்கிறான் ஜனங்களை, தேவன் விடுவிக்கிறான். அடுத்து 10:8 வாசிங்க. நியாயாதிபதிகள் 10:8வது அதிகாரம் இன்னொரு வசனத்தை பார்த்து முடியுங்க. 10:8 வாசிங்க. அவர்கள் அந்த வருஷம் முதல் கொண்டு 18 வருஷமா யோர்தானுக்கு எத்தனை வருஷம்? 18 வருஷம். ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார். சாத்தான் நம்மை நெருக்கி ஒடுக்கினான். அடிமைத்தனத்திலே வைத்து தேவன் அங்கே விடுதலை வந்தது. அவருடைய ஜீவனை ஊற்றினபடியினால் அந்த 3ஆம் நாளிலே அந்த திருமண நாளிலே அந்த 6 கச்சாடிக்குள்ளே ஊற்றினபடினால் அது விடுதலைக்கு அடையாளம், அது ரட்சிப்புக்கு அடையாளம். இப்போ தேவனே சொல்லுகிறார். லூக்கா 13 அதிகாரம் 12 வாசிங்க, பார்த்து முடிக்க போகும். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது, நமக்கு தெரிந்தது. 18 நீங்க புரிந்து கொள்ளும்படியா லூக்கா 13:11 வாசிங்க. அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்து அனைவரும் வெட்கப்பட்டார்கள். அப்படியா இருக்கு? 13:11 வாசிங்க. 13வது அதிகாரம் லூக்கா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். யாரு? 18 வருஷம் அவளை கூனியாக்கி வைத்திருந்தான் சத்துரு. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் ஆசீர்வாதத்தின் குமாரத்தி என்று 18 வருஷத்து அந்த கூனை இப்படித்தான் நம்மளையும் சாத்தான் பெண் பண்ணி வைத்திருந்தான். நம்மையும் கூன்விழப்படுத்தி பலவீனப்படுத்தி வைத்தான். தேவன் நம்மை விடுவித்தார். விடுதலைக்கு அடையாளம் தான் அந்த கச்சாடி 6. ஆகவேதான் 6 6 6 என்று வெளியிலே சொல்லப்பட்டது. அந்தி கிறிஸ்து சாத்தானை அடையாளப்படுத்துகிறது. அந்த சாத்தானுக்கு நமக்கு விடுதலை கொடுத்தார். உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் கொடுக்க முடியாது உன்னதமான ஆசீர்வாதத்தை அந்த திராட்சை ரசத்தினுடன் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கும் தன்னுடைய இஸ்ரவேலருக்கும் வாக்கு பண்ணி காண்பிக்கிறார். முடிந்த ஆசீர்வாதத்தை உயிர்ப்பிக்கிறார். ஆகவே நான் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அருளிட்டார் பிதாவானவர், மற்றவர்களை கொடுக்காம இருக்கிறது எப்படி? அப்போ நமக்கு வேண்டியது உலகத்தின் ஆசீர்வாதம் தப்பல்ல, அதையும் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தையே இந்த சின்ன நாம் அடிக்கடி தியானித்த இந்த கானாவூர் கல்யாணத்து திராட்சை ரசத்தை தண்ணீரை மாற்றின இந்த அற்புதத்துக்களை கர்த்தர் வைத்து தன்னுடைய தேவ திட்டத்தின் நிறைவையை சொல்லிவிட்டார்.
நீங்க எங்க போய் இருக்க போறீங்க? நீங்க இன்னும் எதை தெரியுங்க? ஆவிதான் பவுல் சொல்றாரு, அங்க பாருங்க, அங்க இருக்குது உங்க ராஜ்யம், அங்க இருக்கு. நம்ம எதை பார்த்து கொண்டு தெரியும்? ஆஸ்தி எல்லாம் நமக்கு ஒன்றுமே, அது தேவன் கொடுப்பார். எதானதான் நியாயப்பிரமாணத்தில் ஆஸ்திகளை சம்பாதித்தாங்க, நட்டாது நடாது எல்லாம் கொடுத்தாங்க, ஒருவரை வந்து பூர்ணப்படுத்த இல்லை. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், பொருளாசை எல்லா தீமைக்கும் விட்டுட்டு மேலானதை பாருங்க, இதெல்லாம் கூட கொடுப்பார் ஆண்டவர். பாருங்க, ஒரு சிறிய நாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு அற்புதத்துல தேவனுடைய பரம ஞானம், ஆவியானுடைய பரம ஞானம், தேவனுடைய வருகை, தேவன் சபைக்குள்ளே சபை பாருங்க. தான் நீ சொல்ல 2020 முடிய போகுது. ஒரு கணக்கு, இது கணக்கு. தேவன் காலம் நிறைவேறின பொழுது வருவான். அப்போ தேவன் ஞானத்திலே ஊற்றுவான். இதுதான் இந்த காலத்துக்குள்ளே வருவேன். அதான் சொன்ன, நீங்க வாசிக்கலையா? நான் வருவேன் எழுதியிருக்கேன். இந்த காலத்தை நீங்கள் அறியாமல் போனது என்ன? நம் காலத்தை அறியணும். நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை சபை அறியணும். நாம் நெருங்கி வந்துட்டோம் பிள்ளைகளே, நெருங்கி வந்துட்டோம். இப்ப நாம் தேட வேண்டியது என்ன? அந்த திராட்சை ரசத்திலும் இனிமையான கர்த்தர் கொடுத்ததை நமக்காக நம் சொந்தமாய் மாறிவிட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நாம் அதிகமாய் பற்றி கொள்ளணும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார். நாம் தியானித்து ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கேட்கிற ஆண்டவரே, எங்க கண்ணீரெல்லாம் உம்முடைய கண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது போல மாற்றும் என்றெல்லாம் நாம் ஜெபித்திருக்கிறோமே. அந்த திராட்சரசத்தின் மாற்றத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அப்படி ஞானத்தை பாருங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப நீங்க கேட்கலாம். இப்ப என்ன? உங்களுக்கு சத்தியம் தெரியும். தெரிஞ்சு கேட்கும் பொழுது கர்த்தருக்கு தெரியும். தெரிந்து அழகாய் கேட்கலாம். எங்க வரைக்கும் கொண்டு போகும் என்று பார்த்து நீங்க கேட்கலாம். கடைசி நாளை கொடு முடியிலே அந்த அன்றைக்கு ஏனேனே மலையிலே ஸ்தாபித்தார், பர்வதத்திலே ஸ்தாபித்தார். அங்கே இருந்துதான் எல்லாம், அங்கிருந்தான் அவன் தள்ளப்பட்டான், அங்கிருந்துதான் எல்லாம் முடிந்தது. தேவன் அதை அடைத்து போட்டு மீண்டுமாய் கொடுமுடியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். அதற்குத்தான் நானும் நீங்கள் எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தோடு தன்னுடைய மனவாட்டியை அழைக்கிறார். 3ஆம் நாள் நெருங்கி வந்துட்டது. 7ஆம் நாள் காரியங்கள் நடக்க போகுது. நானும் நீங்கள் நம்மை ஆயத்தப்படுத்த சபை இதை புரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகள் அசட்டையா இருக்கக்கூடாது. இந்த உற்சாகத்தோடு மனவாட்டியோடு இல்லைன்னா கதவு அடைக்கப்பட்டு கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தேவ சமூகத்தை நாம் எழுந்து நின்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து